பிரியமண்ணு தாத்த அப்புசாமி. ஆசையா வளர்த்த தாடி சீதா கிழவி எடுக்க சொல்லிட்டா. அவ பேச்ச மீற முடியாது. முருகா, இது உனக்கே நல்லா இருக்கா? அங்க உன் மலைக்கு வந்தாவது வேண்டுதல் கொடுத்திருப்பேனே. வேற வழி இல்ல ஆண்டவா. தாத்தா நிறுத்துங்க. தாத்தா என்ன பண்றீங்க? வடா மித்ர துரோகி. ஏண்டா அந்த சீதா கிழவியோட சேர்ந்துட்டு நீயும் தானே சதி பண்ற? தாத்தா அதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் மறந்துருங்க. இப்போ அவசரப்பட்டு அந்த சபத தாடியை எடுத்துறாதீங்க. ஏன்னா நான் ஒரு வெற்றி செய்தியோட வந்திருக்கேன். இளவரசி உங்களை கையோட கூட்டு வர சொன்னா. இளவரசி யாரு? அந்த இட்லியா? ஏய், நீ ஒரு கருங்காலி, அவ ஒரு கருப்பு காளி. என் சீதா தாண்டா ரொம்ப நல்லவ. ஐயோ பாவம். யாரு? கீதா மாமியா? கீதா மாமியே தான். ஏண்டா ரசம், உனக்கு அறிவே கிடையாதா? எதுக்கு என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? போடா, போய் அந்த ஆப்பிரிக்க பொண்ணுகிட்ட அழுடியம்மா, நன்னா அழு. இனிமே இந்த மனுஷன் வரவே மாட்டார் அப்படின்னு போய் சொல்லிடுறா. யார் அழறது? இட்லியா? அந்த பொண்ணு கருப்பா இருந்தாலும் ரொம்ப தங்கமான பொண்ணு. அவரை பார்க்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு கஷ்டமா இருந்தாலும் கட்டில்ல புரண்டே அழுதத நாம சொல்லணுமாடா? மாமி, இட்லி எனக்காக அழறா? சொல்லேண்டா ரசம். ஆமாம் தாத்தா, சீதா பாட்டி தான் உங்க பொண்டாட்டின்னு தெரிஞ்ச உடனே உலகத்துல இந்த மாதிரி கொடுமைக்கார பொண்டாட்டி இருப்பாளா? அவருக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் அவர் ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தா தாத்தா. அங்க என்னடான்னா வைரம் வைடூரியமா ஜொலிக்கிற இளவரசி இவர் பேரை கேட்ட உடனேயே அப்படியே ஈயச்சம்பா உருகி போயிடுறா. உம்ம தலையெழுத்து ஆயுசுக்கும் இந்த அடங்கா பிடாரி பொண்டாட்டியை கட்டிண்டு அழணும்னு. தாத்தா நீங்க மட்டும் தாடி எடுத்தீங்க, பாட்டி உங்களை பேரிச்ச பழங்காட்ட தான் போட்டுருவா. நன்னா யோசிச்சுங்கோ. கீதா மாமி, நீங்களும் இந்த ரசகுண்டுவும் என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? முதுகெலும்பே இல்லாத இந்த கோழ ஜென்மத்துக்கிட்ட வாடா போலாம். நில்லுங்க கீதா மாமி, நிஜமாவே அந்த ஆப்பிரிக்க பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றேளா? அது நடக்குமா? ஏன் நடக்காது? அதுல என்ன தப்பு? ஆயுசுக்கும் அந்த சீதா கிழவி உங்களை மிரட்டிண்டே இருக்கணும்னு நினைக்கிறா. அது நடக்காதுன்னு நீங்க தானே அவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். இத்தனை வருஷமா தான் பொண்டாட்டி அடக்கிறதுக்கு வக்கு இல்ல. இப்ப தானா வர சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்திக்க வேண்டாமோ? அப்படி பயன்படுத்திக்கலன்னா நீங்கெல்லாம் என்ன ஜென்மம்? வாடா போலாம். இல்லுங்க, இந்த அப்புசாமிய என்ன நினைச்சேள்? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? நன்னா தெரியுமே. பொண்டாட்டி தாசன் தொட நடுங்கி அவ பேயத்தான் இருக்கட்டுமே. ஆடுறபடி ஆட்டி வச்சா புளிய மரத்தை விட்டு இறங்கிடுவாள என்ன? என்னடா அது, இந்த கீதா மாமி அந்யோன்யமா இருக்கிற தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறேன்னு நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த ஆப்பிரிக்க பொண்ணு கண்ணுல ஜல விட்டு அழறத என்னால பார்க்க முடியல. அதான் வாட போலாம். அப்பு மாமா வரட்டுமா? வரேன் தாத்தா. பிரிய மகளே,
ஊஜ்குலா நீ என்னை இவ்வளவு பிரியமா அழைக்கும் போது நான் உங்ககிட்ட வராம இருக்க முடியுமா? ஊஜ்குலா இட்லி, ஊஜ்குலா ஊஜ்குலா அழாதம்மா பிரிய மகளே, ஊஜ்குலா அழாதம்மா எனக்கு கல்யாணம். பிரிய மகளே, உன்னோட கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடக்கணும். நீ தேர்ந்தெடுத்திருக்கிற உம்மானா உமுசோனி அதாம்மா மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையனா தெரிகிறாருமா. நம்மளோட பழக்கங்களை கொஞ்சம் கூட குறைச்சிக்காம உன் கல்யாணம் நடந்தா தாமா என் ஆசை நிறைவேறும். நாகரீகம் நாகரீகங்கிற பேர்ல நம்ம சம்பிரதாயங்கள் எதையுமே விட்டு கொடுத்துடாதம்மா. முக்கியமா கீவா ஊப்பே தக்வலேலா பேபேயி. அப்பா டக்வே லேலா பேபேயி பத்தி சொல்லிட்டேன். கிவா ஊப்பே தான் மறந்துட்டேன். என்னம்மா இது இப்படி அசட்டுத்தனமா பேசுற? கீவா ஊப்பே இல்லாம உன்னை எப்படிமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அந்த பையன் முண்டாவா ஹெங்காவா இருக்கணும்னா எப்படியாவது கீவா ஊப்பேக்கு ஏற்பாடு பண்ணுமா. ரொம்ப முக்கியமான விஷயமா அது. ஊஜ்குலா ஊஜ்குலா நான் அப்ப சொல்றேன். நான் புறப்பட்டுமா மகளே? நான் சொல்றேன் ஊஜ்குலா. என்னை விட்டு போகாதீங்க ஊஜ்குலா. என்னை விட்டு போகாதீங்க ஊஜ்குலா. போகாதீங்க போகாதீங்க. Wait, coming. Oh, Lubonda. Welcome, welcome வாங்க. லுபோண்டா தக்வா லேலா பேபி கத்துக்கிட்டீங்களா? கொஞ்சம் ஆடி காட்டுங்க. விளையாடியா நீ? முதல்ல எங்க 2 பேருக்கு கூல் ட்ரிங்க்ஸுக்கு ஆர்டர் பண்ணு. இந்த வயசான காலத்துல டான்ஸ் ஆடுறதுன்னா எவ்வளவு கஷ்டம்.